Hello friends, welcome to Frida's Foodie Finds. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் தம் பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, பிரியாணி லீஃப் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 ஸ்பூன் கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கட்டு புதினாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி தான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழிக்கரண்டி அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 குழிக்கரண்டி அளவு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பிரியாணிக்கான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம
மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூமை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் லெவல் வந்துருச்சு. ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் குக்குடு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பராக உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியாக, நல்லா உதிரியாக, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி நமக்கு டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜூஸியாக இருக்குது, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை, குழையில, சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் இந்த பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற அளவு ஒரு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.